திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி என்னதான் குரு பார்வை இருந்துட்டு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது. சோ அதனால குரு பார்வை பெறும்போது அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாதான் இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, செவ்வாய் உங்க ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வர்றது யோகம். வீடு சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பிளாக்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிளாக்ல ரிலீஃப் ஆக போகுது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனியும் 4ஆம் வீட்டுலதான் இருக்காரு. அப்ப அதற்குண்டான அந்த வீட்டுக்குண்டான சொத்துக்குண்டான பணம் எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில தாய் சொத்துக்கள், தந்தை சொத்துக்கள், அவருடைய பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் அனுபவிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிபதியான சூரியன் உச்சமாகுது. சூரியன் பொதுவாகவே உச்சமானாலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, வளர்ச்சி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அது உங்க ஜாதகத்துல அது 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு சேவை, இதெல்லாமே 9ஆம் இடம் தான். அப்பா, உயர்கல்வி, சொந்த மாவட்டத்துல இருந்து வெளியே போறது எல்லாமே 9ஆம் இடம் தான். சோ அது உச்சம் ஆகும் பொழுது கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது என்னன்னா, உங்களுடைய புண்ணிய கணக்கு வேலை செய்ய போகுது. ரெண்டாவது, அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அல்லது அப்பா கிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் கேட்டால் அது கிடைப்பது. இப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா 2ஆம் அதிபதி 4ல இருக்கு, 5 குடையரோட சேர்ந்து இருக்கு. அப்ப ஏதாவது பூர்வீக சொத்து இருக்குது, அல்லது உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, அதெல்லாம் ஏதாவது விற்கலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு நல்ல லாபம் ஏற்படுத்தும். ரொம்ப நல்ல லாபம், பெரிய பணம், பெரிய இன்வெஸ்ட்மெண்டா கிடைக்கும். இதெல்லாம் சூப்பரா இருக்கு தனுசுக்கு இந்த மாசம். சூரியன் உச்சமாகுது, 5ஆம் இடம் குலதெய்வ ஸ்தானத்துல வந்து உச்சமாகுது. அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் 5ஆம் இடம். அப்ப அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்கள் கதவை தட்டுகிறது. ஏதாவது ஒரு வழியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அதுல இருந்து ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்போ, அல்லது உங்க ஜாதத்துல ஏதாவது ஒரு வழியில நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சிகளோ, ஒரு ஷேர் பண்றீங்க, ஒரு யூடியூப்ல, பேஸ்புக்ல, எந்த தொழில் பண்ணீங்கனாலும் சரி, அதோட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பையோ நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த கிரகங்கள். சூரியன் உச்சமாகிறது யாருக்கு யோகமோ இல்லையோ, மேஷ ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்குள்ள யோகம். சோ அதுல ஒரு ராசி தனுசு ராசி. சோ உங்களுக்கு சூரியன் உச்சமாகிறது எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அடுத்த கட்டத்திற்குண்டான பயணத்திற்குண்டான வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறார். அந்த சனி பகவானால வரக்கூடிய இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறார் அப்படிங்கிறத அமைப்பு. அடுத்தது அவரே பாருங்க, புதன், இந்த புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி நீசம் ஆகுது 17ஆம் தேதி. அதற்கு மேல பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ இந்த 17ஆம் தேதிக்கு மேல வரன்கள் நல்லா அமையும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகள் இதெல்லாம் எது இருந்தாலும் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி 5க்கு வந்தாலே நல்ல குழந்தை பிறக்கும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே முன்ஜென்ம தொடர்பா இருக்கலாம், அல்லது உங்க சொந்த பந்தத்துல முதலே பேசி வச்சவங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருக்கிறது, இதெல்லாம் வரும் இந்த மாசம். சோ தொழில் வளரப்போ, தொழில் ஸ்தானாதிபதி 5க்கு வராரு இல்லையா, அவன் என்னதான் திருமணத்தை சொன்னாலும் 10ஆம் அதிபதி இல்லையா, புதன் தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா, அவர் இந்த உச்ச சூரியனோட சேரும் பொழுது தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்க போது. 9, 10 தொடர்பு அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த மாசம் தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு வேலை செய்யும்.
கோவில் கட்டுறது, ஆன்மீக செலவு பண்றது, உயர்ந்த பதவிக்கு போறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். அதே போல பாத்துட்டீங்கன்னா 9, 10ன்னா தந்தை நீங்களும் சேர்ந்து தொழில் பண்றது, பேர் புகழோட வாழ்றது, ராஜா போல வாழ்றதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்ப இந்த ஒரு மாசம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃபீல் வரும். சோ நமக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிரகங்கள் கொடுப்பாங்க. அடுத்தது சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் அதிபதி. கடனுக்கு அவர் தான் பொறுப்பு, லாபத்துக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் இங்க வராரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கடனால இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. அவர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால லாபங்கள் பெருக போகுது. எப்படியும் ஏதாவது ஒரு வகையில லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு கேஸ் ஏதாவது போட்டிருக்கீங்க, கேஸ் ஏதாவது நடக்கணும் அப்படின்னா இந்த மாசம் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும். உடம்பில் இருக்கக்கூடிய நோயை வெளிக்காட்ட போகுதுங்க. இதே பெண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பா கர்ப்பப்பை பிரச்சனை, வயிறு பிரச்சனைகள் வரும். ஆண் ஜாதகமாக இருந்தா அடிவயிறு பிரச்சனை, இது போல சார்ந்த மர்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை எல்லாமே வெளியேற்றுறதுக்கு சுக்கிரன் வரப்போறார். சோ தனுசுக்கு லாபத்தையும் கொடுக்க போகிறார். கடன் ஏற்பட கடனையும் கொடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிகளையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. சின்ன சின்ன ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய சுயமாக இருக்கக்கூடிய உங்களுக்குன்ட்டு குடும்பத்துக்காக நீங்க நிறைய செய்றீங்க, மக்களுக்காக நிறைய செய்றீங்க, தான தர்மங்கள் நிறைய செய்றீங்க, கோயிலுக்கு நிறைய செய்றீங்க அப்படிங்கிறது தனுசுக்கு இயற்கை குணம். அதெல்லாம் வேற. இப்போ உங்களுடைய உடம்புக்கு, உங்களுடைய செலவுக்கு, தனிப்பட்டது உங்களுடைய செல்ஃபா எல்லாமே உங்களுடைய விஷயத்துக்காக செலவு செய்ய போறீங்க. அது ஒரு மனம் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய ஒரு மாதமாக நட்சத்திர மாதம் ஏற்படும் இருக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் தொழிலும் நல்லா இருக்க போகுது. 2ஆம் அதிபதியான சனி 4ல இருந்து உங்களுடைய வருமானம் வீடு கட்டுறதுக்கு, ஆரோக்கியத்துக்காக செலவு பண்றது, தாய்க்காக செலவு பண்றது, சொத்துக்காக செலவு பண்றது இதெல்லாமே நடக்க போகுது. அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி நல்லா உண்டு. 17ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால லாபங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகள் தனுசுக்கு இந்த மாசம் உண்டு. வேற என்ன வேணும் இதை விட? எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 80% மேல தனுசுக்கு இந்த மாதம் யோக மாதமே அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.